முத்துசுவன் மதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கம். சரியாக இரவு 8:40 இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி தென்குமரி கடல் முதல் இந்திய பெருங்கடல் வரை, சுமத்ரா தீவு வரை காற்று சுழற்சியும் அதனுடன் இணைந்த கிழக்கு திசை காற்று தென் மாவட்டங்களில் வலுவாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த வலுவான தன்மை என்பது கடந்த 2ஆம் தேதி முதல் இன்று 6ஆம் தேதி வரை இந்த வலுவான கிழக்கு திசை காற்றின் ஈஸ்டர்லீஸ் காரணமாக மழை கிடைத்திருக்கும். தினசரி ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், சில இடங்களில் லேசான மழை, மிதமான மழை என்று 5 நாட்களாக ஆங்காங்கே தென் தமிழக மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பதிவாயிருக்கும். இந்த நிலையில இந்த மழைப்பொழிவு நாளை முதல் படிப்படியாக குறைந்து, நாளை பிற்பகலிலிருந்து குறைந்து தமிழ்நாட்டில் பகல் நேர குளிரலை அதிகமாகவும் இரவு நேரத்திலும் குளிரலை தாக்கம் அதிகமாகவும் இருக்கும். இந்த குளிரலைக்கு பிறகு வரும் 13ஆம் தேதி இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய தென்னிலங்கை அருகாமையில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தாழ்வு நிலை இன்றைய கணிப்பின் அடிப்படையில் வலுவிழந்த தாழ்வு நிலையாக வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால ஓரளவுக்கு மழை தென் மாவட்டங்களில் கிடைக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு, அதாவது பெரும் மழை பொழிந்து நீர்நிலைகள் நிரம்பி மறுகால் பாயக்கூடிய அளவுக்கு இந்த மழை இருக்காது. ஒரு சாதாரண சுற்றாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டிசம்பர் மந்த் முடிந்தும் ஜனவரி மாதத்திலும் குளிர்கால மழைப்பொழிவு நிறைய இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு ஜனவரியில் குளிர்கால மழை பெய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் காணப்படுது. அதாவது மார்கழி மாதத்துல பொதுவாக மழை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆண்டு மார்கழி மாதத்துல அதிகமான மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். மார்கழி மாதம், கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம், பிறகு தை மாதத்திலும் கூட இந்த ஆண்டு மழை தொடரும். தை முடிந்து அதுக்கு வரக்கூடிய பங்குனி மாதம் வரைக்கும் கூட சில தென் மாவட்ட பகுதியில் மழை நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுமத்ராவிலிருந்து எதிர் சுழற்சி வர தொடங்கும். எதிர் சுழற்சி வர தொடங்கும் போது இங்க லோ ப்ரெஷர் ஏரியா ஃபார்ம் ஆகும். அந்த எதிர் சுழற்சி சப்போர்ட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்க்குலேஷன் எஃபெக்ட்னால ரெயின் இருக்கு. எஸ்எஸ்டி ஃபேவரபிளா இருக்கிறதுனால சிஸ்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு நெகட்டிவ் ஐஓடி, ஸ்ட்ராங் நெகட்டிவ் ஐஓடி இந்த டிசம்பர் மந்தோட முடிவடைகிறது. நெகட்டிவ் ஐஓடி முடிவடைகிறது. இன்னும் ஒரு 10-15 நாட்களில் நெகட்டிவ் ஐஓடி முழுவதுமாக முடிவடைகிறது. நியூட்ரல் ஸ்டேஜில் இருந்து பாசிட்டிவ் ஐஓடி வரக்கூடிய மார்ச்ல ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி வர இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு அருமையான ஆண்டாக ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி வர இருக்கிறது. பொதுவாக ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி எவ்வளவு நாட்கள் வரை நீடிக்கும் அப்படின்னா, உச்சத்தை தொடக்கூடிய ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடியாக இருந்தால் அது கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட 2 மாதம் 3 மாதம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஐடியாக இருந்தால் ஒரு சில மாதங்கள் இருந்து கொண்டு அதோடைய தாக்கத்தின் காரணமா மழையை கொடுத்து கொண்டு விலகும். ஆனால் இந்த முறை வருவது ஸ்ட்ராங் பாசிட்டிவிட்டி அப்படின்றனால அதோடைய தாக்கம் நம்மளுக்கு 2027 ஜனவரி வரையிலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இனி வரக்கூடிய அடுத்த 2026ஆம் ஆண்டு கோடை மழையாக இருந்தாலும் அது பருவமழையாக இருந்தாலும் மிகச் சிறப்பாக 2 தென்மேற்கு பருவமழைகளும் வடகிழக்கு பருவமழையும் 2026 மிக அருமையாக இருக்கும்ன்ற மாதிரி தான் இன்றைக்கான கணிப்புகள்ல தெரிகிறது. அதை இன்னும் வரக்கூடிய நாட்களை உறுதி செய்ய முடியும். ஜஸ்ட் ஒரு போர்காஸ்டிங், கடந்த கால வானிலை அமைப்புகள் படி நம்ம அதை தீர்மானிக்கிறோம். அதே போன்று 2027ஆம் ஆண்டுகளும் சிறப்பாக தான் இருக்கு. இன்னும் வரக்கூடிய அடுத்த 2 ஆண்டுகள் மிகச் சிறப்பான ஒரு ரெயின் இருக்கும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில. இந்த வருஷத்தை பொறுத்தவரையில இருக்கக்கூடிய அமைப்பு படி சர்க்குலேஷன் வரும், ரெயின் இருக்கும். தற்போது டிசம்பர் மாதத்தில் அப்போது சுழற்சிகள் காரணமாக மழை இந்த 15ஆம் தேதிக்கு பிறகுதான் தீவிரமே அடையுது. டிசம்பர் 15க்கு பிறகுதான் இந்த ஆண்டு மழை தீவிரம் அடையும். இந்த ஆண்டு டிசம்பர் 15க்கு பிறகு தீவிரம் அடையக்கூடிய மழை ஜனவரி 15, 16 வரை, பொங்கல் வரை நீடிக்கும்னு எதிர்பார்க்கலாம். தென் தமிழக மாவட்டங்களுக்கு இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் மழை நாட்கள் தான். ஆனால் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது, சாதாரண மழையாக இருக்கும். அதே போன்று இந்த 2 ஆண்டுகள், அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு வானிலைக்கு இப்பயே சொல்றீங்க, அது எப்படி நீங்க சொல்ல முடியுது அப்படின்னா, கணினி சிறந்த தரவுகள்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி உலக வானிலை நிறுவனங்கள் சொல்லக்கூடிய கம்பெனின்னு இதுக்கு தனியா இருக்காங்க. என்சோ ப்ரெடிஷனை கணிக்கிறதுக்குன்னு சில கம்பெனி இருக்கு. மாடல் கிடையாது, நான் சொல்றது மாடல் கிடையாது. கிளைமேட் கம்பெனின்னு சில கம்பெனி இருக்காங்க, வெதர் கம்பெனின்னு இருக்காங்க. அவங்களுடைய டேட்டா சோர்ஸ் எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணதுல எல்னினோ ஆண்டுகள் பிளஸ் பாசிட்டிவ் ஐடி ஆண்டுகளாகத்தான் இந்த 2026 அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகளும் இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கடந்த 5 நாட்களாக ரிசர்ச் செஞ்சிருக்கோம். எந்த நேரத்திலும் முக்கியமான காலகட்டங்களில் முத்துசுவன் மதர்மன் யூடியூப் சேனல் மக்களுடன் மக்களாக இருக்கும்ன்றதை தெளிவாக குறிப்பிட்டுக்கிறேன். மழைப்பொழிவு அவ்வப்போது இருக்கும். நாளை முதல் படிப்படியாக குறைந்து மீண்டும் 13 மற்றும் 14, 15க்கு பிறகு தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலும் தென் மாவட்டங்களிலும் மழை தொடங்கும்னு எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வானிலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.